எதுவும் இங்க சரியும் இல்ல தவறும் இல்ல போடா. So hello guys, welcome to the most vlog. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா மாயரப்பா போகிறோம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து மாயரப்பா போகிறோம். அதான் இந்த வீடியோ. அம்மா பேசாதம்மா, நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேம்மா. சொல்ல அதாவது மோட்டோ விளாக் பண்ணது இல்லை நம்ம. இப்போ தான் நம்ம முதல்ல மோட்டோ விளாக் ஃபஸ்ட்டு போகிறோம். அதுதான் இந்த வீடியோ. சரிங்களா, அங்கே போய் பார்ப்போமா. இருக்க பார்த்துக்கோங்க. ஏன் நம்ம தெல்லங்குடி வந்துட்டோம். தெல்லங்குடியே நம்ம லெஃப்ட் சைடில் பூந்து வைசங்குடியில் ஹைவேயில் பூந்து நம்ம போக போகிறோம். புது ஹைவே நல்லாயிருக்கும், அதுக்கு தான் இந்த வீடியோ. ரோடு போட்டு முடிக்கல, ஹைவே அங்கேன்னு வந்து இதான் காரைக்கால் ஹைவே பார்த்துக்கோங்க. இந்த வேலை நடந்துகிட்ருக்கு. போட்டாங்கன்னா இந்த ரோடு இன்னும் சூப்பராக போயிடும். இப்போ வந்து நம்ம மாயரம் ஹைவேயில் இப்போ வந்து மாயரம் போகிறோம். அது போயிட்டுருக்கோம். இது ஒரு பெரிய ஆலமரம், ரைட் நேரத்தில் பயங்கரமாக இருக்கும் அந்த ஆலமரம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிராமம் உள்ளே நல்லா தான் இருக்கும். வயல் இதெல்லாம் சொல்லிட்டு நல்லாயிருக்கும். இங்கே தான் முள்ளாக இருக்குது, அதனால் உள்ளே போய் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இங்கே ஏதோ சாகுபுல இருக்குது, அடக்கம் பண்ணிட்டு வந்திருக்காங்க போல இருக்குது. பூவெலாம் கொட்டி கிடக்கு. அது கட் அவுட் கம்பெனிலாம் தூக்கிட்டு போனானோ. நான் வரப்போ தான் சாவெலாம் இது பண்ணுவீங்களாடா, மற்ற நாளே உங்களுக்கு கிடையாதாடா. நம்ம மோட்டோ விளாக் பண்ணும்போது தான் சாவெலாம் உங்களுக்கு. நான் எங்கே நடுவில் போகிறாரு, எங்கிட்டு போகிறாரு, இங்கிட்டு போகிறாரா, அங்கிட்டு போகிறாரா. கரும்புலாம் வாழை மரம்லாம் இருக்குது. அன்னைக்கு வந்து ஸ்ட்ரைட் ஆங்கிளில் வச்சு எடுத்தேன், இன்றைக்கி தான் ரெக்டாங்கிளில் எடுக்கிறேன். எப்படி இருக்கு வீடியோ என்னன்னு தெரியல. பாருங்க, போட்டுட்டு ரோட்டில் தான் எல்லாம் உட்காந்துருப்பாங்க, வயல் இதெல்லாம் சொல்லிட்டு. இது ஒரு பயங்கரமான விளைவு காய்ஸ். ஒன்றும் தெரியாது, கண்ணும் தெரியாது, மண்ணும் தெரியாமல் இங்கே நான் அடிக்காமல் வந்து விடுவானோ நம்ம மேலே. இந்த மாதிரி விளைவு இது. இதெல்லாம் கிராமம். உனக்கு இது பேர் வந்து வடபாதின்னு சொல்லுவாங்க. வடபாதி வடையில பாதி இந்த ஊர் பேர் இருந்தாங்க. வடபாதி ஊர் பேர். ஆனால் நாங்கள் வந்து வடபாதி வடையில் பாதின்னு ஒரு பாட்டு பாடுவோம். இது ஒரு நல்ல கிராமம். ஆனால் பஸ்ஸு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பஸ்ஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. வண்டி தான், பைக்கு, கார் தான். தம்பி இன்னொருவா பக்கம் வந்து நிற்கிறாங்க சாமன். தென்பாதி ரோடு இந்த லெஃப்ட் சைடு நேராக போனோம். வைத்தீஸ்வரன் கோயில் உங்களை அன்புடன் இருக்கிறது. ஷோரூம் இருக்குங்க, சொல்கிறேன். எலக்ட்ரிக் ஸ்கூட்டி ஷோரூம் அங்கே இருக்குது. வைசங்கோயில் ஹைவே, வைசங்கோயில் சொல்ல முடியாது, சிதம்பரம் ஹைவேன்னு சொல்லலாம். ஏன் நேராக போனோன்னா மாயம் ஹைவே. இது ஹைவே செம்மையாக இப்போ தான் புதுசாக போட்டிருக்காங்க. ஹைவேயில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சல்லு புருன்னு போவான். நம்ம என்னன்னே கேட்க மாட்டோம், சல்லுன்னு போவானா, அடிச்சு போட்டு கூட போவானே, எவனோ எதை கேட்க மாட்டானோ. அந்த மாதிரி ஹைவே இது. போட்டதுலேயே இப்படி தான் போகிறானோ. இந்த
இந்த ரோடு ஹைவே போட்டதுலேன்னு. நமக்கு என்ன வந்துச்சு, நம்ம பாட்டே நம்ம போகிறோம், அந்த வேலை தான் போகிறான் ஆகணும். அந்த ரோட்டில் நேராக போனால் வைசம் கோயில் போகலாங்க. ஆனால் அந்த இடத்துல ஒரு ரோடு இருக்குது, அப்படியே வைசம் கோயில் போகலாம். நான் பேசுகிறது புரியுதா என்னன்னே தெரில, நானே வளர்றேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம விளாக் பண்ணும்போது மோட்டோ விளாக் பண்ணுறோம். மோட்டோ விளாக் எல்லாம் ஒன்று தான், பேசுகிறதுக்கு ஆயிடுச்சு, வாய் குளருது. ஆறுனே அடிக்காமல் பின்னாடி வரான் பாருங்கள். சுத்தமாக ஆறுனே அடிக்கலை, பின்னாடியே சவுண்டே போடாமல் வந்து நிற்கிறான், சைட்டை வரான். எனக்கு என்னன்னு ஓட்டுறான வண்டி என்னத்தான் சொல்கிறேன். எங்கடா போகிறானே, வரான் போன சைட்டில். நமக்கு என்னன்னு சவுண்டே போடாமல் இதே போடாமல் போனானோ, வைத்தியங்குழியாக இருக்கான இருக்கு. ஆறு அடிச்சு சைடு மாவும் அந்த பழக்கமே கிடையாது இப்போ எனக்குமே ஓட்டுறவனுக்கு. அது ஒரு அழுத்தனமாக போனமான இருக்கான எல்லாம். ரோடு பே போனால் வைசம் கோயில் போயிடலாம். இஜிஎஸ் பிள்ளை, இந்த இஜிஎஸ் பிள்ளை எங்கடா இருக்குது? நாகப்பட்டினத்தில் இருக்குது, அதை என்ன இங்கே போட்டிருக்கீங்க? இஜிஎஸ் பிள்ளை அங்கே இருக்குது, இங்கே சம்மந்தமே இல்லாமல் போர்டு வச்சுருக்காங்க. லூசு பையலாம் என்னென்ன செய்யறான்னு பாருங்கள், இங்கெங்கெல்லாம் விளம்பரப்படுத்துகிறான்னு பாருங்கள். தஞ்சாவூர் 87 கிலோமீட்டர், திருவாரூர், மதுரை இன்னொருத்தவனா ஆர்ன் அடிச்சிட்டான். அப்போ தான் கேட்குது, அவன் சைடில் பின்னாடி வரான். இந்த ஷிஃப்ட்டு பிளாக் கலர் வந்தானா அவன். நீ போகிற மாதிரி தெரில, நான் போகிறேன் பாரு. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. பைக்கில் அங்கே வந்து பஸ்ஸுக்காரன் அடிச்சிட்டான். செந்தில் பஸ்ஸு நினைக்கிறேன், வந்துட்டு சரியாக ஞாபகம் இல்லை. இந்த ட்ரெயின் வந்தால் இங்கே பஸ்ஸுக்காரன் ஒரு வாட்டியை அடிச்சிட்டான். ஆக்சிடெண்ட் ஆகி மண்டையிலேன்னு போய் ரத்தம் சத ஊற்றி இருந்துச்சு ரோட்லலாம். ஆற்றுக்குடி ஆற்றுல கூடி இவன் ஷிஃப்ட்டுக்காரன் போகிறதாவே தெரிய மாட்டான், போகவே மாட்டான், பின்னாடியே வரான். வீடு இப்படி இருந்தால் தெரியாது, நம்ம வந்தானோட. கைஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சூப்பராக இருக்கும். அந்த ஹைவேக்கும் அந்த மரத்துக்கும் ஃபஸ்ட்டு கூட அவ்வளோக்கு இல்லை, ஹைவே போட்டதுக்கப்புறம் தான் இந்த இடத்தோட அழகே தெரிஞ்சிச்சு. அந்த மரம்லாம் நொங்கு மரம்லாம் நல்ல நொங்குலாம் பிச்சிங்க விற்பானோ இப்போலாம், ஆனால் விற்கிறது இல்லை ஹைவே போட்டதுலேன்னு. என்ன காரணம் எதுவும் தெரில. பாடா ஷிஃப்ட்டு போயிட்டான்டா. ஷிஃப்ட் ஆனால் வெறித்தனமான வண்டி தான், அப்படி ஓட்டுறான், நம்ம என்ன பண்ண முடியும். அதெல்லாம் அழகாக இருக்கும் காசு. ஜூஸு கடை போட்டிருக்கானு புதுசாக, ஜூஸு கடை. இப்படி தான் வளர்ச்சிட்டு பழைய ரோடு அந்த ரோடு. இது இப்போ போட்ட புது ரோடு ஹைவே. அப்படி போயிட்டு அங்கே போய் சுற்றிட்டு வர மாதிரி இருக்கும். இப்போ வந்து இதாக இருக்குது. இங்கெல்லாம் நின்று வீடியோ எடுத்து போட்டிருக்கோம், உங்களுக்கு ஷார்ட்ஸ் பார்த்தா தெரியும், வீடியோ நிறைய போட்டிருப்பேன். இங்கேயே இஜிஎஸ் இல்லையா, சம்மந்தமே இல்லாமல் வீடியோ எடுக்கிறானோ, போஸ்ட் வைக்கிறானோ. இஜிஎஸ் பிள்ளை எங்கே இருக்குது, இது எங்கே இருக்குது போஸ்ட்டு? ஆனால் அங்கே போனால் ஒரு இதாக இருக்காது இஜிஎஸ் பிள்ளையை பற்றி. வெளியூரில் தான் வைக்கிறானோ, ஏன்னா வெளியூர்லேருந்து தானே அதிகமாக வந்து படிக்கிறானோ தெரியாமல். அங்கே உள்ளூரில் வந்து தெரிஞ்ச பயிலோ எப்படி படிப்பானோ, அவனெல்லாம் வெளியூருக்கு போவான். ஆனால் இவனும் வெளியூர்லேயே அங்கே போய் படிக்கிறானோ, அந்த மாதிரி இது. இப்போ ஃபஸ்ட்டு அந்த பழைய ரோடு அங்கே போய் எப்படி போவோம், இதை ஹைவே இப்படி போட்டானோ இப்போ கட்டி. இங்கே போய் அந்த சைடில் தான் பார்க்குற மாதிரி இருக்குது.
வந்து ஒரு 25 கிலோமீட்டர் தான். நான் ஹைவே போட்ட உடனே அந்த மாதிரியே தெரியாது. ஒரு ஃபஸ்ட்டு 30 கிலோமீட்டர் இருந்துச்சு. ஹைவே போட்டதுக்கப்புறம் 25 கிலோமீட்ரு. வாரனே அடிக்காமல் வரான் பாருங்க. வீட்டு மேலே கட்ட போய் பையில் கடிச்சிட்டு போகிறானோ. இது ஒரு டெக்னிக்காக போச்சு. பேக்கை வைக்கிறதுக்கெலாம் இடம் இல்லைன்னா ஃப்ரெண்டு வரலாம் நாக்காளியை தூக்கி போட்டுக்கிட்டு இது வச்சுட்டு போகிறானோ. இது புது டெக்னிக்காக தான் இருக்குது. ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா இதை நத்தம் ஃபஸ்ட்டு அப்படிக்கா போய் அங்கே போகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ ஹைவே வந்து இப்படியே போட்டிருக்கானோ. இப்படி போனோன்னா கிலோமீட்டர் அதிகம், இப்படி போனால் கிலோமீட்டர் கம்மி. நத்தம் ஏன்னா அந்த சைடு தான் இருக்குது, இவ்வளோலாம் இங்கே கிடையாது. இது வந்து சோழசக்கனூர்னு சொல்லுவாங்க. அதுவும் ப்ரைவேட் பஸ்லாம் இங்கே கிடையாது. கவர்மெண்ட் பஸ்ஸு லோக்கல் பஸ் மட்டும் தான் இந்த சைடில் நத்தத்துக்குள்ளே போகிறது. பாக்கியாக தான் அவ்வளோக்கு போகாது. இதுதான் சோழசக்கனூர் பள்ளியார் சார். இதுதான் இண்டிகேட்டர் போட்டு போகிறான். எங்கடா போகிற எங்கேயே போய் எங்கள் இண்டிகேட்டர் போட்டு போகிறேன். இந்த தெருவில் போகிற மாதிரி இண்டிகேட்டர் போட்டான். இப்போ என்னமோ அங்கே போய் போடுறான் அப்படின்ட்டு. உளுத்து குப்பை, இது உளுத்து குப்பை, இது உளுத்து குப்பை. தோறான் பாட்டில் எத்தனை பேர்த்த தான் கைமாறன்னு நானும் பார்க்குறேன். இப்போ மகிழ்ச்சின்னு இருக்குது. ஃபஸ்ட்டு நண்டு மிஷின் இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி என்னமோ ஒரு மிஷின் இருந்துச்சு, அம்மன் மிஷின் இருந்துச்சு. இப்படி இருக்குது, மாறிக்கிட்டே இருக்குது அந்த ஹோட்டலு. இதெல்லாம் ஹைவேன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டானா. ஆனால் நம்ம ஊரில் வந்து இது ஹைவேவான். அங்கே யாரில் நீ இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ரோடு சரி பண்ணிட்டோம்னா சூப்பராக ஆகிடும் நம்ம ஊர். பட்டு மாட்டாங்கல்ல 2 பேரும் கிட்ட போங்க. பெட்ரோலுக்காக வந்து பெட்ரோலு ஆக போகிறதுக்கா. அதான் இந்த கோயில் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கோயில். இந்த இடத்துல நிறைய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஆக்சிடென்ட் ஆகணும் எல்லோரும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து வேண்டுதல் வச்சுருந்தாங்க அந்த சாமிக்கு. எல்லாமே லோக்கல் தான் ஆக்சிடென்ட் ஆகணுங்க. அந்த இடத்துல வேண்டுதல் வச்சு அவங்க வேண்டுதலை இது பண்ணாமல் இருந்தவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடும் அந்த இடத்துல. அந்த மாதிரி பவர்ஃபுல்லான கோயில் அது. பூச்சி கையில் சிலந்தி பூச்சி இருக்கு. லாரி இதெல்லாம் எப்போயே உள்ள மாதிரி தான் காய்ச்சி இருக்குது. இதெல்லாம் எதுவும் இன்னும் ரெடி பண்ணல. ஆகும் இதெல்லாம் ரெடி பண்ணான்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஹைவேயா ஃபுல்லாகவே ஹைவே மாதிரி இருக்கும். இன்னும் பாதி ஹைவே போட்டு பாதி வந்து பழையபடியே வச்சுருக்காங்க. நான் வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கவே இல்லை. நான் பாட்டே எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கேன். எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, எப்படி இருக்குன்னு நான் தெரியல. நான் போயிட்டு தான் பார்க்கணும். நல்லா இருந்தால் போடுவாங்க, இல்லைன்னா போட மாட்டேன். வேறு எங்கேயாவது போனால் எடுத்து போடுறேன். இங்கேடா பண்ணுறானோ கோடு போடுறாங்களா கேட்டால் இது ஹைவே மானம், அதுக்காக தான் கோடு போடுற மானம். ஏன் நம்மளுக்கு இது தலைவலி. ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா சில வீடியோ ஆஃப் ஆகிடுச்சா என்ன இதுன்னே தெரியல. அந்த வேலை பார்த்தேன். நான் பற்றி பேசிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வரேன். நான் வந்து வீடியோ எடுக்கான்னு தெரில. ஒன்றும் ஷாப்பேக்காரன் போகிறான், ஏதோ கட்சிக்காரன் போல இருக்கு. உங்காடி இப்படி எப்போ ஆப்பாச்சுன்னே தெரியல. நான் பாட்டு பேசிட்டு வந்துட்டுருக்கேன். இதான் கலைஞர் நுழைவாயில் வருக வருக என்று அன்புடன் வரவேற்கிறது நம்மளை. ரொம்ப கூட்டமாக இருக்குது. பென்ஸு பிஎன்டபிள்யூ என்ன பெரிய ஆள் யாரோ வராங்களோ. வெறும் லெஜெண்டரி காசாக போகுது.
லக்ஸரி காராக போயிட்டுருக்கு. பென்ஸு போச்சு, பிஎன்டபிள்யூ போச்சு, அடுத்த இது போகுது. என்ன ஏதுன்னு தெரியல. சிக்னேச்சர்லேயே எதுவும் கல்யாணம் இல்லை பண்ணோம். கல்யாணம் இல்லை, சும்மா தான் கிடந்துச்சு. கல்யாணம் இருந்துச்சுன்னா, அதாவது ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல போவாங்க. இப்போ எங்கே போகிறாங்களுக்கு, சென்னை போகிறாங்களே இருக்குது. எங்கே போனாலும் நம்மளுக்கு இன்றைக்கி சாவு ஒன்று கிடக்கு. என்ன எதுன்னு தெரியல. இங்கேயும் ஒரு சாவு, பூவெலாம் கிடக்கு பாருங்க. அந்த தான் முறுக்கிட்டு போனால் எப்போயும் முறுக்கிட்டு பாருங்க, ஒன்றும் சொல்ல மாட்டேன்டா. சாவு போதோ, ஆமாம் பணம் போகுது. இங்கே ஒரு ஈஜிஎஸ் பில்லை இது போட்டிருக்காங்க. சரி சரி. எப்படி இப்படி ஆட்டிகிட்டு போவான். கிழக்கா பக்கமாக போனான். கிழக்கா பக்கமாக வச்சோம். நம்மளே கிழக்கா பக்கம் போகிற ஆள் தான். ஆனால் அதுக்கு நம்மளுக்கு ஒரு இது இருக்குது. நம்ம வண்டியில் ஏர் ஃபில்டர் கழட்டினா தான் அந்த சவுண்டெல்லாம் வரும். சவுண்டெல்லாம் கழட்டிட்டு மிரர்லாம் கழட்டிட்டு போகிறான். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் கால் டாக்ஸ். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம மாயம் வந்து சிதாஜி. அதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா, பை பாய்.